ஏப்ரல் 22 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியாவுடைய முதல் ஹஸ்பண்டை பற்றின எல்லா உண்மையுமே மைதிலி தீபாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அண்ணி, அவரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன். நம்ம மீனாட்சி அக்காவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அவர்னால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத தீபா, நீ பார்த்து பத்திரமா பொறுமையா வா. நானும் மீனாட்சியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். அவரை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி 28 நாளைக்கு இன்னும் அவன் தாக்கு பிடிச்சி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ தான் 2 நாள் முடிஞ்சிருக்குது. நம்ம 2 நாளைக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தாச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே எதிர்த்து அவன் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறான். இதுக்கப்புறமா அவனை சும்மா விடக்கூடாது. நாம தான் ஏதாவது பிளான் பண்ணி அவனை இந்த போட்டியில் இருந்து தோக்கடிக்கணும். அப்போ தான் அந்த சொத்து எல்லாமே நமக்கு வரும். கார்த்திக்கு பிரிகிற சொத்து கூட நமக்கு வந்துடும் அப்படின்னு கண்டபடி யோசிச்சு அல்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனந்த். அருண் ஆனந்த் இவங்க 2 பேருமே கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கார்த்திக் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கூடையுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அதுலேயும் எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னதுனால கார்த்திக் அவங்க ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிற 2 ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு அவங்க மொபைல் மூலமாக ப்ளூடூத்தை ஆன் பண்ணி பாட்டு வச்சு அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே ரொம்பவே ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு ஆனந்த் அருண் 2 பேருமே ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா பாட்டு கூத்தும் கும்பாலமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா கோபமான ஆனந்த் முதல்ல இந்த பாட்டை நுப்பாட்டுங்க. பாட்டு கேட்கறதுக்காகவா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? வந்தமா வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் என்ன இங்கே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு எம்டியா ஆனந்த். அப்போ தான் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுமே சேர்ந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் ஒன்று இங்கே ஓபி அடிச்சுட்டு நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்க கிடையாது. எங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால தான் கார்த்திக் சார் இந்த பாட்டை வச்சாரு. பாட்டு கேட்டுக்கிட்டே எங்களுடைய வேலை போகிறதே தெரியல. ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. களைப்பே தெரியல. எனர்ஜெட்டிக்காக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் கெடுக்குறீங்க. ஓசியில் என்னமோ நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஆனந்தையை எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அருண் சொல்கிறாங்க, ஆனந்த் வேணாம், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது உனக்கு தான் பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும், பேசாமல் விட்டுரு. கார்த்திக் என்ன பண்ணினாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கார்த்திக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஆனந்த் எதிர்க்கிறாங்க. ஆனால் அருண் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாங்க, உங்கள் கம்பெனிக்கு வந்தால் அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சேல்ரி போகும். அந்த வேலையில் அவங்க கவனமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு இடையில பாட்டு கேட்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு தான் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதனால் நம்ம ஒர்க்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாம தான் மாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கார்த்திக், இந்த கம்பெனியில் நீ இன்னும் எம்டி இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா? இப்போ நீ ஒர்க்கராக இருக்கிற, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க.